ஒரு பெண் டிரைவிங் லைசென்ஸ் வாங்க ஆர்டிஓவிடம் சென்றார். ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை. லைசென்ஸ் தர மறுத்துவிட்டார். இரண்டாம் முறை சென்றபோதும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை. லைசென்ஸ் தர மறுத்துவிட்டார். மூன்றாம் முறை சென்றார். அப்போதும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை. லைசென்ஸ் தர மறுத்துவிட்டார். நான்காவது முறையும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அந்த பெண் சொன்ன பதில் திருப்தியாயில்லை. ஆர்டிஓ லைசென்ஸ் தர மறுத்துவிட்டார். அந்த பெண்ணுக்கு இந்த தடவை கடுமையான கோபம் வந்துவிட்டது. ஆர்டிஓவை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் சொன்ன 4 பதில்களையும் தவறென்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? அப்படி அந்த ஆர்டிஓ என்னதான் கேட்டார். அந்த பெண் என்ன பதில் சொன்னார்? நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை. ஆர்டிஓ கேட்டார், அம்மா, நீங்கள் ஹைவேயில் 125 கிராம் மீ வேகத்தில் உங்கள் காரை ஒட்டிக் கொண்டு போகிறீர்கள். திடீரென்று உங்கள் முன்னால் ஒரு கிழவனும் ஒரு இளைஞனும் வேறு வேறு திசையிலிருந்து முன்னால் வந்துவிட்டார்கள். வலது பக்கம் பாறை, இடது பக்கம் 6 அடி ஆழமான பள்ளம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பெண் முதல் தடவை சொன்னார், பள்ளத்தில் இறக்குவேன் என்று. இரண்டாவது தடவை சொன்னார், கிழவர் மேல் ஏற்றுவேன் என்று. மூன்றாவது தடவை சொன்னார், இளைஞன் மேல் ஏற்றுவேன் என்று. நான்காவது தடவை சொன்னார், பாறை மேல் ஏற்றுவேன் என்று. ஆர்டிஓ கடைசியாக கேட்டார், ஏம்மா, ஒரு தடவை கூட நான் பிரேக் போடுவேன்னு சொல்ல மாட்டீங்களாம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?